Dear plus one commerce students, good morning. Today we shall discuss the need for warehousing. Need for warehousing. பண்டக காப்பினுடைய தேவைகள். The first one is mass production. Nature of commodities. Seasonal production but regular consumption. Regular production but seasonal consumption. And the last one is proximity to production centers. Need for warehousing. Mass production. பேரளவு உற்பத்தி. Production is based on the anticipated demand for goods. Mass production of goods takes place by establishing big factories and modern production. The market for such goods is spread all over the country. Therefore, warehouses are to be built at different places to store these products and provide prompt supplies when demanded. தேவையோட அளவை கருத்தில் கொண்டுதான் உற்பத்தி மேற்கொள்ளப்பட வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நிறைய தேவை இருக்கிறதுனால பெரிய தொழிற்சாலைகளில் நவீன உற்பத்தி முறைகளை பயன்படுத்தி பேரளவில் பொருள்களை உற்பத்தி செய்கிறாங்க. அந்த பொருளுக்கான தேவை நாடு முழுவதும் இருக்குது. அதனால் அந்த பொருள்களை தேவையான இடங்களில் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பதற்காக பண்டக காப்பகங்கள் அமைக்கப்படுகிறது. Then the second need is nature of commodities. பொருட்களோட தன்மை. Some goods are perishable in nature and therefore it should be consumed in time to avoid deterioration. Storing them in cold storages can extend the life of the goods. பொருட்களோட தன்மை. சில பொருள்கள் கெட்டு போகும் தன்மை கொண்டது, அழுகும் தன்மை கொண்டது, கொஞ்ச நாளில் வீணாக போயிடும். எனவே அந்த பொருள்களை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பயன்படுத்தணும். அந்த பொருட்களோட பயன்பாட்டை இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீட்டிப்பதற்காக, அந்த பொருட்கள் கெட்டு போகாமல் பாதுகாப்பதற்காக அந்த பொருள்களை குளிர்பதன நிலையில் உள்ள பண்டக காப்பகங்களில் அதை சேமித்து வைக்கலாம். அந்த மாதிரி சேமித்து வச்சா அதனுடைய வாழ்நாளை சில நாட்கள் நீட்டிக்க முடியும். Then the next need is seasonal production but regular consumption. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும், பருவ காலத்தில் மட்டும் உற்பத்தி, ஆனால் தொடர்ந்து நுகர்வு காலம் தொடரும். ஆண்டு முழுவதும் நுகரப்படும், ஆனால் குறிப்பிட்ட மாதங்களில் மட்டும்தான் உற்பத்தி இருக்கும். The farm products such as wheat, sugar, pulses, etc. are produced only in seasons. இந்த விவசாய விளைபொருள்கள்னு சொல்கிறோம்ல, கோதுமை, கரும்பு, தானிய வகைகள், பருப்பு, இந்த பொருள்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் சில சீசனில் மட்டும்தான் விளைவிக்கப்படுகிறது. ஆனால் அந்த பொருள்களை ஆண்டு முழுவதும் நாம் பயன்படுத்துகிறோம். But the consumption of these products are evenly spread throughout the year. If proper storage facilities are not provided, the quality of these goods deteriorates and may become not usable. கோதுமை, சர்க்கரை, பருப்பு வகைகளை, விவசாய விளைபொருள்களை குறிப்பிட்ட பருவங்களில் மட்டுமே உற்பத்தி செய்கிறோம். ஆனால் இந்த பொருட்களோட நுகர்வு ஆண்டு முழுவதும் நடைபெறுகிறது. இவை சரியாக சேமித்து வைக்கலைன்னா கெட்டுப்போகும் வாய்ப்புள்ளது. அதனால் நுகர்வுக்கு பயன்படாத நிலை ஏற்பட்டுவிடும். Then the next need is regular production but seasonal consumption. ஆண்டு முழுவதும் உற்பத்தி நடைபெறும்,
ஆனால் குறிப்பிட்ட சில மாதங்களில் மட்டுமே நுகர்வு நடைபெறும். அப்போ இந்த குறிப்பிட்ட காலம், நுகர்வு காலம் வர்ற வரைக்கும் அந்த பொருள்களை பாதுகாத்து வைப்பதற்காக வேர்ஹவுசஸ், பண்டகங்கள் தேவைப்படுகிறது. Certain goods are produced regularly throughout the year, but they are demanded in seasons only. For example, raincoats, blankets, umbrella, etc. require storage for whole year. They can be released in large quantities to meet the heavy demand in rainy and winter seasons. சில பொருள்கள் தொடர்ந்து ஆண்டு முழுவதும் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனால் சில பருவ காலங்களில், சில மாதங்களில் மட்டும்தான் அந்த பொருள்களை நாம் பயன்படுத்துகிறோம். உதாரணமாக மழைக்கால அங்கி, கம்பளி போர்வைகள், குடை, இந்த மாதிரி உள்ள பொருள்கள் ஆண்டு முழுவதும் உற்பத்தி செய்கிறதுனால அதை பாதுகாத்து வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. மழை மற்றும் குளிர்காலங்களில் இந்த பொருள்கள் பேரளவு தேவைப்படும். அந்த தேவையை நிறைவு செய்வதற்காக பண்டகங்களில் பாதுகாத்து வைக்கப்படுகிறது. வேர்ஹவுசஸில் கெட்டு போகாமல் அவற்றை பாதுகாக்க வேண்டிய தேவை எழுகிறது. ப்ராக்சிமிட்டி டு ப்ரொடக்ஷன் சென்டர்ஸ், உற்பத்தி மையங்களுக்கு அருகே அமைவிடம். ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் குட்ஸ் at specific centers need to be supplied in time and without interruption to consumers throughout the country. For this purpose, goods are regularly fed to the warehouses situated at different market areas. பண்டக காப்பக மையங்களில் இருக்கிற பொருள்கள் நாடு முழுவதும் நுகர்வோர்களுக்கு தடை இல்லாமல் வழங்க வேண்டியிருக்கு. இந்த நோக்கத்திற்காக விற்பனை இடங்களுக்கு அருக பல்வேறு பண்டக காப்பகங்களை தொடர்ந்து பொருள் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் நீடு ஃபார் வேர்ஹவுசிங்கில் ஒரு குருவினா இருக்குது. In your book bag there is a very short answer. Give any 2 needs of warehouses. Very short answer question. Give any 2 needs of warehouses. Okay students, thank you.